மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு நெல்லையில் நிவாரண உதவிகளை நடிகர் விஜய் வழங்குகிறார். அந்த காட்சியை நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடைய செய்தியில் சிவமணி விவரம் என்ன? தேவா, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடந்த 16, 17, 18 தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட மக்கள் முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வட்டங்களும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில ஏராளமான அரசியல் கட்சியினர், தன்னார்வலர்கள் தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில நடிகர் விஜயினுடைய நற்பணி இயக்கம் சார்பாக உதவிகள் வழங்கும் விழா அப்படிங்கிறது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கேடிசி நகர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதற்காக தனி விமானம் மூலம் அவர் நடிகர் விஜய் தூத்துக்குடி விமான நிலையம் அங்கிருந்து திருநெல்வேலி வந்திருக்கிறார். தற்போது அந்த 1500 நபர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அந்த மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கி வருகிறார். தொடர்ந்து இதுல உயிரிழந்த நபர்களுக்கான குடும்பத்திற்கான நிதியும் வழங்கப்படுகிறது. அதோடு வீடு இழந்தவர்களுக்கான நிதியும் வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில நடிகர் விஜய் நேரடியாக கலந்து கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான நிதியை வழங்கி வருகிறார். அதோடு மட்டுமல்லாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களையும் வழங்கி வருகிறார். அரிசி, கோதுமை, சீனி உள்ளிட்ட மளிகை பொருட்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தொகுப்பு 1500 நபர்களுக்கு சுமார் 1000 ரூபாய் மதிப்பிலான அந்த தொகுப்பு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நிகழ்வு முழுமையாக கலந்து கொள்ளக்கூடிய நபர் அந்த வீடு இழந்த நபர்களுக்கான அவர்களுக்கான காசோலைகளையும் வழங்குகிறார்கள். மற்ற ஏதாவது இடத்துகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்காரா? வேற என்னென்ன திட்ட நிகழ்வுகள் இன்னைக்கு நடிகர் விஜய் அங்க பங்கேற்க இருக்காரு? அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வழங்கும் ஒருங்கிணைந்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. இதற்காக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஒரே இடத்துல இந்த விழா இந்த நிவாரண முகாம் நடத்தப்படும் அப்படிங்கிற அதன் அடிப்படையில தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயே அவர்களுக்கு அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 மாவட்டத்திலும் சேர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் 900 நபர்களும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 600 நபர்கள் என 1500 நபர்களுக்கு அந்த மளிகை தொகுப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடு இழந்த மக்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் வீடு இழந்த மக்கள், உயிரிழந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 38 பேர் உயிரிழந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கும் அந்த நிதி வழங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. வீடு இழந்த நபர்களுக்கும் அதற்கான தொகை அப்படிங்கிறது நிவாரணத்திற்காக தொகை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக அவர் வந்திருக்கிறார். தொடர்ந்து நிகழ்வை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிதி வழங்கும் நிகழ்வு அப்படிங்கிறது காலை 11 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில தனி விமானம் மூலம் தற்போது நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தேவா, சிவமணி, இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுடைய குறைகளை விஜய் கேட்கிறாரா? கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் அங்க இருக்கா? அல்லது என்ன மாதிரியான உங்களுக்கு உடனடி தேவை, என்ன மாதிரியான உதவியும் எதிர்நோக்கி இருக்காங்க? அந்த பெட்டகத்துல என்ன இருக்கு மளிகை பொருட்கள்? நிச்சயமாக, அதாவது அவர்கள்ட்ட ஒவ்வொருவரிடம் அந்த தொகுப்பை வழங்கக்கூடிய ஒவ்வொரு நபரிடமும் விஜய் அவரோட அக்கறையோடு அவர் விசாரிக்கிறார். அவர்களுக்கான பாதிப்பு எவ்வாறு ஏற்பட்டது, வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தாலும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது என்பது குறித்து விரிவான அவர்களோட ஒவ்வொரு நபரிடம் அக்கறையோடு விசாரிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் வீடு இழந்த நபர்களுக்கும் வீடு இழந்த பாதிப்புகள் குறித்து அக்கறையோடு விசாரித்து தங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது, எவ்வளவு ரூபாய் மதிப்பில் உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது, வீடுகளுக்கு தண்ணீர் வரும்போது உங்களுடைய சூழல் எவ்வாறு இருந்தது, யார் காப்பாற்றினார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிகிறார். அவர்களுக்கு தேவையான தற்போது நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் நிதி தேவைப்பட்டால் அதற்கான உதவியையும் ரசிகர் மன்றம் மூலமாக செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதற்கான உறுதியையும் ஒரு சிலருக்கு விஜய் அளிப்பதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து 900 நபர்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் 600 நபர்கள் என 1500 நபர்களுக்கு அந்த நிவாரண பொருட்கள் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. 10 கிலோ அரிசி, அதோடு மட்டுமல்லாம கோதுமை, ரவா உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது. இதை தாண்டி அந்த வீடு இழந்த மக்கள் அப்படிங்கிறவங்க வீடு இழந்த மக்களுக்கான அவங்களுக்கான நிவாரண உதவியும் வழங்கப்படுகிறது. உயிரிழந்த நபர்களுக்கான நிவாரணமும் வழங்கப்படுகிறது. அதற்காக தற்போது 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்திருக்கிறார்கள். முழுமையாக கணக்கெடுத்து அவர்கள் அனைவருக்குமான உதவியை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அவர்களை கணக்கெடுக்கும் பணியில் ரசிகர் மன்றத்தினர் ஈடுபட்டு அவர்களுக்கு முழுமையாக அந்த உதவியை செய்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுமாறு விஜய் அவர்களை அறிவுறுத்தியதாக தெரிகிறது. புசி ஆனந்த் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ஒரு வாரம் தங்கியிருந்து அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அடுத்தடுத்து உதவிகள் வழங்குவதற்கான வேலைகளை செய்வார்கள் அப்படிங்கிற உத்தரவு விஜய் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விஜய் அதற்கான உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த உதவிகளை முழுமையாக அனைத்து நபர்களுக்கும் முழுமையாக வழங்கிவிட்டு தான் அவர் இங்கிருந்து செல்வார் என ரசிகர் மன்றத்தினுடைய அவர்களுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. சிவமணி, இப்ப உயிரிழந்தவர்களுக்கு எவ்வளவு நிதி தராங்க? வீடுகளை இழந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நிதி தராங்க? இவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க?
வழக்கமாக இந்த நிகழ்ச்சி அப்படின்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக நடைபெறும். பட் இதில் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்கள ரீச் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சி, இந்த ஒரு கெஸ்டர் தெரியுது. நிச்சயமாக. அதாவது அவர் நடிகர் விஜய் அப்படிங்கிறது விஜய்க்கு அந்த அவர் அந்த நிவாரண உதவி வழங்கக்கூடிய விழா நடைபெறுவதற்கு முன்பாகவே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அவர்கள் அந்த ரசிகர் மன்றத்தினுடைய மாநில தலைவர் புஷி ஆனந்த் தலைமையிலான குழுவினர் ஒவ்வொரு பகுதியாக சென்று அவர்கள் வீடிழந்தவர்கள் யார் யார், என்ன அவர்களுக்கான இழப்பு எந்த வகையில் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து கணக்கெடுத்ததாக தெரிகிறது. 50,000 முதல் 1,00,000 வரைக்கும் வீடிழந்தவர்களுக்கு அவர்கள் அந்த அதாவது ஒவ்வொரு நபர்களுக்கும் அவருடைய பாதிப்புக்கு தகுந்தாற் போல் அந்த பணம் வழங்கப்படுகிறது. அதே போல உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிகிறது. ஒவ்வொரு உயிரிழந்தவர்களை ஒவ்வொருவராக கணக்கிட்டு அதற்கான அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை நேரடியாக விசாரணையில் இறங்கி அந்த ரசிகர் மன்றத்தினர் தலைமையில் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தலைவர், அதோடு மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தலைவர் ஒவ்வொரு பகுதியாக சென்று கள விவரங்களை சேகரித்து முழுமையாக தெரிவித்த நிலையில அந்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டு வந்தது. அந்த ஏற்பாடுகள் ரகசியமாக, அதாவது காலையில தான் அதற்கான தகவல்கள் வெளியே வந்திருக்கிறது. அதுவும் முழுமையாக பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட நபர்கள், அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே மண்டபத்திற்கு உள்ளாக அந்த வழங்கும் இடத்திற்கு அனுமதிக்கப்பட்டு கட்டுக்கோப்பாக அந்த விழாவை நடத்த வேண்டும். பாதிப்புகள் ஏற்பட்டவர்களுக்கு அந்த விளம்பரம் தேடும் வகையில் அது அமையக்கூடாது அப்படிங்கிறதில் அவர்கள் கருத்தாக இருந்த நிலையில தற்போது இன்று காலையில இது குறித்த தகவல் வெளியாகி தற்போது நம்ம செய்திகளை சேகரித்து நேரலையில வழங்கி வருகிறோம். இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பகுதியிலிருந்து அதிக மக்களும், திருநெல்வேலி மாவட்டத்துல அதோட சற்று பாதிப்பு குறை அப்படிங்கிற நிலையில 900 ஒரு 600 அப்படிங்கிற அடிப்படையில் 1500 நபர்கள் உயிரிழந்தவர்கள் அப்படின்னா அவங்க 100 நபர்களுக்கும் அந்த உதவி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. 50,000 முதல் 1,00,000 வரைக்கும் இந்த உதவி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. தேவம், உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவனி. நீ தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ். விவரம் என்ன? நடிகர் விஜய் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குகிறார். தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன அபினேஷ்? தேவப்பிரியன், நடிகர் விஜய் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இன்று காலை அவர் புறப்பட்டு சென்று அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை அவர் வழங்கி வருகிறார். குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அங்கு ஏற்பட்ட அந்த வெள்ளத்தால் கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகியது நெல்லை மாவட்டம் முழுக்க. இதனால் இந்த நெல்லை மாவட்ட மக்களுக்கு என இந்த நிவாரண உதவிகளை ஏற்பாடு செய்வதற்கான பணிகளை தன்னுடைய மக்கள் இயக்கத்தின் மூலமாக ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில அங்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழுவை அமைத்து கண்டறியக்கூடிய பணிகள் எல்லாம் ஆராய்ந்து சுமார் 500 பேர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவங்க காத்திருந்தாங்க. இந்த நிலையில இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை புறப்பட்டு தூத்துக்குடி விமான நிலையம் சென்று அங்கிருந்து நெல்லைக்கு சென்றக்கூடிய விஜய் அங்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய அந்த நிவாரண உதவிகளை அவர் நேரடியாக வழங்கி வருகிறார். குறிப்பாக நீங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். பொதுமக்கள், குறிப்பாக மகளிர் மிகுந்த சந்தோஷத்தோடு நடிகர் விஜயிடமிருந்து தேவையான அந்த மளிகை பொருட்கள் அடங்கிய அந்த தொகுப்பினை பெற்றுக் கொள்றாங்க. குறிப்பாக காய்கறிகள், மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வரார். குறிப்பாக குழந்தைகளை அழைத்து கொண்டு சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து அதை பெற்றுக்கிறாங்க. குறிப்பாக சிக்னிபிகன்ஸ் என்ன பார்க்கணும்னா, நடிகர் விஜய் விரைவில் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கார், ஒரு முடிவில் இருக்கிறார். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து அவர் பல்வேறு அமைப்புக்கான, அதாவது அந்த கட்சிக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. நேரடியாக அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்காவிட்டாலும் கூட அந்த பணிகள் தான் அவருடைய மக்கள் இயக்கம் தொடர்ந்து செய்து வராங்க. சென்னையில் ஏற்பட்ட அந்த மிக்ஜாம் புயலின் போது கூட அவருடைய மக்கள் இயக்கம் சார்பாக மருத்துவ முகாம்கள், அதே போல அவரே நேரடியாக தன்னுடைய எக்ஸ்வலை பக்கத்துல ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார். சென்னை மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. எனவே மக்கள் இயக்க நிர்வாகிகள் அங்கு நேரடியாக சென்று இயன்றதை செய்ய வேண்டும், பொதுமக்களுக்கான உணவுகளை சமைத்து தரணும் அப்படின்னு ஒரு எக்ஸ் வலைப்பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை தொடர்ந்து தற்போது நெல்லை மாவட்டத்துக்கு அவர் நேரடியாக சென்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதா பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா அவர் போகாம நேரடியாக மக்கள் இயக்க நிர்வாகிகளே அனுப்பி வச்சிருக்கலாம். ஆனா அவர் போவதன் மூலமா அது ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்றார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது அந்த அமைப்பை பலப்படுத்துறதும், குறிப்பா அது அரசியல் இயக்கமா இன்னொரு ஓரிரு ஆண்டுகள்ல அவர் அதிகாரப்பூர்வமாக அதை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா
2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமா அவர் நேரடியாக தமிழக அரசியல் களத்துக்கு வரார். எனவே அதுக்கான பணிகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிலையில இது போன்ற மக்கள் பணிகள் மேலும் அந்த அமைப்பை வலுவடைய செய்யும் அப்படிங்கிறத அவர் உறுதியாக நம்புகிறார். அதனாலதான் இது போன்ற இயற்கை பேரிடராக இருக்கட்டும் அல்லது அண்மையில 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாவட்ட வாரியான மாணவ மாணவிகளை அழைத்து சென்னையில ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தினார். அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களும் வழங்கினார். ஏறக்குறைய 12 மணி நேரம் நின்று வழங்கியது அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வா பார்க்கப்பட்டது. எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இது போன்ற ஒரு பேரிடர் நடக்கும்போது, ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது அந்த மக்களோடு அவர் இருப்பதை தொடர்ந்து உறுதி செய்து வருகிறார். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறதுனால அதை மேலும் விரிவுபடுத்தி எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்றார். அமைப்பா, அதாவது அவங்க மக்கள் இயக்கம் அமைப்பா அரசியல் இயக்கமா மாத்தாட்டி கூட இப்போ ஒரு ரசிகர் மன்ற அமைப்பா மக்கள் இயக்கம் அமைப்பா எல்லா மாவட்டத்திலையும் தொகுதி வாரியாக, என்ன சொல்ல போனா வார்டு வாரியாக மற்ற அரசியல் இயக்கங்கள் போலவே நியமித்து அந்த பணிகளை செய்துட்டு வராங்க. எனவே அது அரசியல் இயக்கமா மாறும்போது அது விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு கடுமையான இந்த வெள்ள பாதிப்பு அந்த மாவட்டத்தை ஒரு கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. எனவே இவர் செல்வது மூலமாக நிச்சயமாக அது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நோட்டை கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்புறார். அதனாலதான் அங்க நேரடியா அவரே போய் அந்த நிவாரண உதவிகளை வழங்குறது ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. குறிப்பா நிவாரண உதவிகளை நான் முன்பு சொன்னது மாதிரி கட்சி நிர்வாகிகளை அதாவது அமைப்பு நிர்வாகிகளை வைத்து கூட செய்திருக்கலாம். அவரே நேரடியாக அந்த களத்திற்கு செல்வது மூலமாக அந்த அரசியல் இயக்கமாக மாற்றும் போது ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு சாஃப்ட் டோன் இருக்கும். அதை பொலிட்டிசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். 26ஆம் ஆண்டு எலெக்ஷன் வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதங்கள்ல கட்சி பணியில தொடங்கணும். இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்துல ஒரு படம் நடிச்சு வர்றார், விஜய் 68, அதாவது தளபதி 68 அப்படின்னு பெயரிடப்படாத அந்த படத்திற்கான தலைப்பும் நாளை மறுநாள், அதாவது புத்தாண்டு அன்னைக்கு, நாளை மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. அந்த படத்துக்கு பிறகு அவர் வேற எந்த படத்திலையும் கமிட் ஆகல, ஒப்புக்கொள்ளல. பொதுவா அவர் ஒரு படம் ஷூட்டிங்ல இருக்கும் போது அடுத்த படத்தையும் கமிட் பண்ணிப்பார். ஆனா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய செய்தியை ஒளிபரப்பு தொலைக்காட்சியில அவர் அரசியல் இயக்கம் தொடங்கக்கூடிய காரணத்தால் அவர் வேற எந்த படத்தையும் ஒப்புக்கொள்ளல. வேற எந்த அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை மையமாக வைத்து விஜய் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரார். அதன் ஒரு பகுதி தான் இது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துல பாதிப்புக்கு உள்ளான அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை நேரடியாக அங்கு சென்று அதை வழங்கி வருகிறார் நடிகர் விஜய். தேவப்பிரியன். நடிகர் விஜய் தற்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க சிவமணி. அது தொடர்பான ஆழமான அரசியல் பார்வை பயந்துட்டீங்க அபினேஷ். தகவல்களுக்கு நன்றி.